உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென பார்த்து பிரியா, செம்மையா இருக்குடி. நான் கூட இந்த கிரீன் கலர்னு சொன்னியே போறப்ப அடிக்க ஒரு மாதிரி இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஜுவல்ஸ் அந்த மேக்கப் எல்லாம் பண்ணும்போது சூப்பரா இருக்க. இந்த தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ் மாதிரி இருக்க. நல்லா இருக்கல்லடி அஞ்சு? நல்லா தாண்டி இருக்கு. மேக்கப் போட்டா யாரும் தான் நல்லா இருக்க மாட்டாங்க. காக்காவை கூட கலரா மாத்திர காலம் இது. சூப்பரா தான் இருக்கு. ஏர் பிரஷ் மேக்கப்பா இல்லை ஹெச்டியா? எதுவும் கண்டுபிடிக்க முடியலையே. சூப்பரா இருக்குது. இது எப்படியும் 5 hours நிற்கும்ல. ஏன்னா ஈவினிங் ரிசப்ஷன் நிற்குது. அது செம்ம கிராண்டா நீங்க பண்ணணும். நம்ம ஊர்ல யாரும் இப்படி மேக்கப் பண்ணிருக்க கூடாது. அந்த அளவுக்கு லுக்கா இருக்கணும். அவளுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் நீங்க தான் பண்ணி விடணும். இது ஏர் பிரஷ் இல்ல, ஹெச்டி மேக்கப். 5 hours இல்ல, அதுக்கு மேலேயுமே நிற்கும். ஈவினிங் மேக்கப் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் சுஜின் சார் அவங்க தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மேக்கப் தான் போடணும். ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் அவர் ஸ்டைலில் தான் எடுத்துருக்காராமா. அதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது 5 hours மேலேயே நிற்கும். நல்ல லுக்காக காமிக்கும். ஏசி தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மேக்கப் பண்ணுன்னா ஃபஸ்ட்டே வந்து உட்காந்துருங்க. 1 by 1 ஏன்னா மேடத்துக்கு மேக்கப் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5 hours மேலே ஆயிரும். அதனால நீங்கள் ஃபஸ்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சுட்டு அவங்களுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏய், என்னடி நம்ம கிளாஸ்ல எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணேன், யாருமே வரல, நீங்க 2 தான் வந்திருக்கீங்க. எல்லாரும் வருவாங்களா இல்ல ஃபோன் பண்ணி கூப்பிடணுமா? வருவானுங்கடி, வராம எங்க போயிட போறா? உனக்காக இல்லாட்டாலும் நீ போடுற பிரியாணிக்காகவாவது கண்டிப்பா வருவான். நம்ம தினேஷ் இருக்கானே, அப்பா பிரியாணி எழுதி கொடுத்தா கூட சாப்பிட்ற கேஸு. எல்லாம் வரும். ஒன்னா கேங்கா வரலான்னு இருப்பானுங்களா இருக்கும். எப்படியும் ஒரு 11 மணிக்கு தானே மேரேஜ், 11:30க்குள்ள வந்துருவானுங்க. அம்மா, பொண்ணை கூட்டிட்டு வாங்க, 4 ஆகுது. மேம், உங்களுக்கு மேக்கப் ஃபினிஷ் ஆயிட்டு. மிரர் பாருங்க, உங்களுக்கு ஓகே தானே? நல்லா தான் இருக்கு. எந்த குறையும் சொல்ல முடியாது. சூப்பரா பண்ணிருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மேக்கப். ஓவராகவும் இல்ல, ரொம்ப சிம்பிளாவும் இல்ல, நார்மலா அழகா பண்ணிருக்கீங்க. ஏய், நல்லா இருக்காடி, பாருங்க. நல்லா தாண்டி இருக்கு. அழகுக்கு என்ன குறைச்சலாம்? சூப்பரா இருக்க. போதுமா? அந்த ஐயர் அப்பதே 4 மட்டும் கட்டி வச்சு பொண்ணை கூப்பிடுங்கோ பொண்ணை கூப்பிடுங்கன்னு. நீ மட்டும் போகல, உனக்கு பதிலாக வேற யாரையா எடுத்து கல்யாணத்தை முடிச்சாலும் முடிச்சிருவாரு. கிளம்பு கிளம்பு. ரொம்ப மந்திரமா உனக்கு போட்டு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே வந்துருக்கிறவங்கலாம் பெரிய விஐபிஸ். அவங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால முக்கியமான 3 மந்திரத்தை மட்டும் சடார்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைங்க. அம்மா, நீங்க சொல்றத சொல்லி கல்யாணத்தை முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போ, எனக்கும் தெரியும். ஆனா மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு கல்யாணத்தை முடிக்கிறோம், நல்ல காரியத்தை பண்ணி கொடுக்குறோம். நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை, நல்ல மந்திரம், அதுவும் கல்யாணத்துக்கு தெரிஞ்ச தேவையான மந்திரத்தை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம். தேவையில்லாத மந்திரத்தை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எவ்வளோ பெரிய விஐபி ஆனாலும் கல்யாணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் முடிஞ்சிடும். இன்னும் பொண்ணு மாப்பிளமே இருந்தால் 5 நிமிஷம் தான். ஏய், என்ன லூசாட்டம் பேசிட்டு இருக்க? கல்யாணம் என்ன வாரத்துக்கு ஒருக்கே எடுத்துட்டு இருக்கோம்? நம்ம பொண்ணு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சுக்கோம். வேண்டாம் கல்யாணம் பண்றோம், மன்றத்தை சொல்லி கல்யாணம் பண்ண விடுவியா? விஐபி இருக்காங்க அப்படி இப்படின்னு. யாரு முக்கியம் நம்மள முக்கியம் நினைச்சு வந்தாலும் கல்யாணம் முடியதோட இருப்பாங்க. இந்த சாம வாய முட்டிக்கிடி. அவருக்கு என்னென்ன மந்திரத்தை சொல்லணுமோ சொல்லி நல்லபடியா நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அவர் நல்லா இருக்கணும், அதான் நமக்கு வேணும். இங்க பாருங்க ஐயா, எவ்வளவு நேரம் ஆனாலும் கவலை இல்ல. என்னென்ன மந்திரம் உண்டோ அவ்வளோத்தையும் சொல்லிட்டு கல்யாணம் நடக்குது. வந்தவங்க எல்லாரும் காத்திருப்பாங்க. சரிங்க மகேஷ்குமார் சார். ஆமா, நீங்க எதுக்கு கோபிநாத் மாதிரி இப்படி கோட் சுருடியே அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாள்? நம்ம பொண்ணுக்கு கல்யாணம். இன்னைக்காவது பட்டு வெட்டி சட்டை கட்டிட்டு வாங்களா? எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என் புருஷனை பட்டு வெட்டி சட்டையில பார்க்கணும்னு. கல்யாணத்துக்கு பார்த்தது இன்னும் இந்த கோட்டு சட்டையெல்லாம் அலைஞ்சிட்டே இருக்கீங்க. போங்க போங்க, உங்களுக்குன்னு பட்டு சட்டை எடுத்து கொடுத்தல, அதை கட்டிட்டு தான் நீங்க வர்றீங்க. கண்டிப்பா பட்டு வெட்டி சட்டை கட்டணுமா? இதே நல்லா தானே இருக்கு. இப்படியே போட்டு போட்டு நம்ம கம்ஃபர்டபுள் ஆயிட்டு. பட்டு வெட்டி சட்டைலாம் உண்மையை சொன்னா எனக்கு வேட்டி அவ்வளவா கட்ட தெரியாது. அதான் கூட்டத்துல இப்ப நம்ம தான் மெயின் ஆளு, எல்லாத்தையும் கவனிக்கணும். அங்கங்க அலையணுமேன்னு பாக்குறேன். கண்டிப்பா கட்டணுமா? அட போங்க, பட்டு வெட்டி சட்டை கட்டா தெரியாம இருக்கீங்களாக்கும். அதான் வீட்டுல இருக்கையிலையாவது ஒரு லுங்கியாவது கட்டி பழகணும்னு சொல்றது. எப்பா பாரு கோட்டு சட்டையும் போட்டுட்டு இருந்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எடுத்துக்க வேட்டி சட்டையும் ஒட்டிக்கோ கட்டிக்கோ தான். அதெல்லாம் ஒன்னும் வந்து விழாது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா பெல்ட் போட்டுக்கோங்க. போங்க சீக்கிரம். ஷோ, வேட்டி கூட கட்ட தெரியல இவள், என்னன்னு நான் சொல்ல. சார், ஐயோ தூங்கிட்டு இருக்குள்ள இருக்கே. சார், சுஜின் சார். சார், மேக்கப் ஃபினிஷ் ஆயிட்டு. மிரர் பாக்குறீங்களா? ஓகே தானே? வாவ், செம சூப்பரா இருக்கு. சூப்பரா ஹேர் செட் பண்ணிருக்கீங்க. அழகா இருக்கு. எனக்கு இன்னைக்குதான் என்னையே பிடிச்சிருக்கு.
ம் சூப்பரா இருக்கு. இந்தியன் ஸ்டைல்ல அழகா இருக்கேன். அப்படியே ஒரு சந்தனம் போட்டிருந்தா இன்னும் லுக்கா இருந்திருக்கும். சூப்பரா இருக்கு. ரொம்ப புடிச்சிருக்கு. நான் எப்பவுமே எனக்கு மேக்கப் பண்றவங்களுக்கு டிப்ஸ் குடுப்பேன். ஆனா நீ பண்ற மேக்கப் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால உனக்கு டபுளா எடுத்து வச்சிருக்கேன். இந்தா வாங்கிக்கோ. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு எப்பனாலும் என்ன கூப்பிடலாம் தாராளமா. டேபிள்ல என்னோட விசிட்டிங் கார்டு வச்சிருக்கேன். மேக்கப், ஹேர் செட்டிங் எல்லாமே சூப்பரா பண்ணுவேன் சார். எப்போனாலும் கூப்பிடுங்க தாராளமா. யார் ஃபோன் அடிச்சிட்டு இருக்காங்க? இந்த பிரியா லூசா தான் இருக்கும். வீடியோ கால்ல வராளோ என்னவோ. நிஷா நிஷா எதுக்கு இப்போ கூப்பிடுறா? ஐயோ ஏதோ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டான்னு ஏதாவது பார்த்துருப்பாளா? இருக்காது. கடவுளே இருக்க வாய்ப்பே இருக்கக்கூடாது. பயமா இருக்க. இந்த நேரம் கூப்பிடவே மாட்டா. சரி என்னன்னு கேட்போம். நிஷானா நிஷா தான். இப்பதான் இப்பதான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே உன் ஞாபகம் தான். நிஷாவை ரொம்ப நம்ம மிஸ் பண்றோமே, பார்க்கணும் போல இருக்கே, பேசணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். பார்த்தா நீயே ஃபோன் பண்ணிட்ட. இருக்கும் இருக்கும் இருக்கும், கண்டிப்பா உனக்கு இருக்கதான் செய்யும். இந்தியா போனோன்னு ஆளே மாறிட்ட போல இருக்கு. கால் கூட பண்ணதில்ல. 2 days ஒன்ஸ் நான் தான் ஃபோன் பண்றேன். நீ ஒரு நாள் கூட ஃபோன் பண்ண மாதிரி கூட தெரியலையே. எங்க இருக்கும்போது கூட அடிக்கடி வீடியோ கால் போட்டு உன்னை பார்க்காம இருக்க முடியல. உன் முகத்தை பார்க்கணும், உன் லிப்ஸை பார்க்கணும், அப்படி இப்படின்னு கால் பண்ணுவேன். அங்க போய் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்கும்போதே நினைச்சேன் நினைச்சேன் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. என்ன நினைச்ச நிஷா? பாத்தியா, உனக்கு கூட கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி கூட பேசியிருக்கேன். இங்க வந்து உனக்கு இவ்வளவு நாள் நான் ஒரு வீடியோ கால் போடலைன்னா அப்ப நான் எவ்வளவு பிஸியா இருப்பேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். நிஷாக்கு எல்லாமே சொல்லியா தெரியணும். என்னை பத்தி ஃபுல்லா புரிஞ்சவளாச்சே நீ. என்ன தெரிஞ்சுக்கிட்டவ நீ. கவலைப்படாத. இன்னும் 2 நாள் தான். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வந்த வேலை எல்லாமே நான் நினைச்சதை விட சூப்பரா முடிஞ்சுட்டு. இன்னும் 2 days தான். அடுத்த நாள் நான் உன்கிட்ட இருப்பேன். டேய் ஃப்ராடு, யார்கிட்ட கதை விடுற? அவங்க என்ன புடுங்கிட்டு நிக்க? நீ இந்தியாவுக்கு எதுக்கு போகணும்னு என்கிட்ட சொன்ன? லேண்ட் விஷயமா போறேன், முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுன்னு சொன்னேன். நீ இன்னோடி போய் 27 நாள் ஆகுது. நானும் எதுக்கு வேணாம் போயிருக்கான், ஆஃப்டர் ஆல் லேண்ட் விஷயம் அப்படின்னு யோசிச்சேன். இப்பெல்லாம் புரியுது உன்னோட இதெல்லாம். அங்க நீ எதுக்கு போயிருக்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, இன்னைக்கு கூட உனக்கு கல்யாணமாமே? ஆ? யார் கூடடா கல்யாணம்? அவளை கல்யாணம் பண்ணுவ? அப்ப யார் கூட உனக்கு முதல் இரவு? ஐயோ என்ன என்ன நிஷா சொல்ற? கல்யாணமா? எவ கூட? என்ன இப்படி பேசுற? என்ன புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு தானா நீ? அப்படிலாம் இல்ல. நாங்க லேண்ட் விஷயமா தான் வந்தேன். முடிஞ்சு இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவேன் நிஷா. என்ன ஏதோ கனவுதான் கண்டியா நீ? அப்பாடா கடவுளே நீ இருக்கப்பா, இல்லாம இல்ல. எப்படியோ அந்த பொண்ணு கண்ணில் போட்டோ பட்டிருக்கு. இது போதும். இதுக்கு தானே நேரத்துல நம்ம அந்த பாடுபட்டோம். கல்யாணம் இன்னும் நின்னுரும். எப்படியோ மகேஷ்குமார் சார் ஃபேமிலிக்கே நம்ம காப்பாத்திட்டோம். ஆனா அந்த சொத்தை இவன் பேர்ல மாத்திட்டானே. அதெல்லாம் என்ன செய்யன்னு தெரியல. கொஞ்சம் பொறுத்திருப்போம். இந்த கல்யாணம் நின்னுட்டுனா அடுத்த ஸ்டெப் சாரே பார்த்துப்பாரு. கடவுளே அப்பா, என் மகேஷ்குமார் சார் வந்து எப்பவும் நல்லா இருக்கணும். இது போதும், இது போதும் எனக்கு. என்னது கனவு கண்டுட்டு இருக்கனா? என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எங்க பாரு, அது எவடா? பிரியா. அவ கூட உனக்கு கல்யாணமாமே. போட்டோலாம் எடுத்து விதவிதமா போட்டிருக்க. பட்டு வெட்டி சட்டை என்ன, அந்த பொண்ணுக்கு என்னது ஹாஃப் சாரி கட்டி ரிங் போடுறது என்ன? என்ன நினைச்சிட்டு இருக்க மகனை? உன்ட்டுலன்னு நான் ஆக்கிடுவேன். ஐயோ கடவுளே, இதுக்குதான் போட்டோ எடுக்க வேண்டாம், இதை ஷேர் பண்ணாண்டான்னு சொன்னோம். கண்ணில் எப்படியோ பட்டு போல இருக்க. எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. ம் ஏய் என்ன நிஷா, என்ன புரிஞ்சுக்கிட்டது நீ இவ்வளவு தானா? ஷோ நான் இங்க வந்தேன்ல இந்தியா. நம்ம டிரைவரோட தங்கச்சிக்கு கல்யாணம். பாவப்பட்ட ஃபேமிலி. அதான் அந்த பொண்ணு பாவம் ரிங் எல்லாம் கேட்டுச்சு. அன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு இருந்தோமா. அது என் தங்கச்சி மாதிரி தானே. அதான் அளவு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு போட்டு பார்த்தேன். அத போய் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்கன்னா கிறுக்கனா இருப்பான். உனக்கே தெரியும். நான் இங்க எவ்வளவு பெரிய புள்ளின்னு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னா எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன் தாலி எடுத்து குடுக்கறதுல இருந்து சாப்பாட்டுல பந்தி வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் என்னதான் தாங்குவாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு இந்தியாவை பத்தி தெரியாது. ஒருத்தவங்க உதவி பண்ணா அப்படி தாங்கு தாங்கு தாங்குவாங்க. நீ உனக்கு தெரியாதனால பேசுற. கல்யாணம் ஆயிட்டு நீ என் கூட வருவேல, அப்போ உனக்கு தெரியும். என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா?
உன்னை விட்டு நான் வேற யார கல்யாணம் பண்ணுவேன்? நீ தான் என் உலகம், நீ தான் என் உயிர், நீ தான் எனக்கு ஏ டு ஏ செட். அப்படி இருக்கும்போது அஹ், எப்படி நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன் லூசு? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ வேணா யார்கிட்டனாலும் விசாரிச்சு பாரு. இந்த 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 சுஜினை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் போல. இதே நீ இப்படி யாரு கூடயாவது நின்னு இருந்தேன்னா நான் ஒண்ணு சந்தேகப்பட்டிருப்பேனா? அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்படிதானே? உண்மையாவா? அம், இல்லையேடா. தோல்ல கை போட்டு போட்டோ எடுத்த மாதிரிலாம் இருந்து ரிங் மாத்திர மாதிரியே இருந்துச்சே. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? சாரிடா, நான் தான் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நான் விசாரிச்சுக்கிட்டு நீ என்ன ஏதோ குழப்ப பாக்குற. போனை வை முதல்ல. அப்பாடா, எதையோ சொல்லி குழப்பியாச்சு. ஆனா விசாரிக்க போறேன்னு சொல்றாள. விசாரிச்சா நம்ம வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரிஞ்சிருமே. விசாரிக்க இவ்வளவு விடக்கூடாது. ஆமா. ம் என்ன பண்ணலாம்? ஆ ரியாஸுக்கு ஃபோன் பண்ணலாம். ரியாஸுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாம் சொல்லி எப்படியாவது அவளை விசாரிக்க விடாத 2 நாள்ல நான் வந்துருவேன்னு சொல்லிடலாம். இதுதான் சரியான வழி. அவன் தான் நம்மளை விட அவளை நல்லா குழப்புவான். கரெக்ட். பாவம் மாப்பிள்ள ஃபோன் பேசிட்டு இருக்காரு போல. சரி அவர் வேலையை அவர் பார்க்கட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த பட்டு வெட்டி சட்டையை கட்டிடுவோம். பொண்டாட்டி ரூல்ஸ் ஆச்சே. பாவம் இதுக்கும் ஆசைப்பட மாட்டா. பட்டு வெட்டி சட்டை கட்டுங்க, பட்டு வெட்டி சட்டை கட்டுங்கன்னு சுஜின் வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றிடுவோம். ஹாய் ரியாஸ். மச்சான் நான் சொல்றது மட்டும் கேட்கல. எனக்கு இப்போ இதுக்குமே டைம் இல்ல. நிஷா கோவப்படுறாடா. உனக்கு தான் என்னோட விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன் பத்தியா. ஃபுல்லா உன்கிட்ட சொல்லல. இப்ப பேசுறதுக்கும் நேரம் இல்ல. இருந்தாலும் உன்கிட்ட லேசா சொல்றேன். இதை வச்சு நிஷாவை நீ பாத்துக்க. இங்க பாரு மாப்ள. நான் இங்க வந்தேன்ல, வந்த இடத்துல கொஞ்சம் தங்க வேண்டியதா ஆயிடுச்சு. இங்கதான் ஒரு லூஸ் இருக்க பிரியான்னு. அதை கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிப்போச்சு. அதை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல கிடைக்கிற மாதிரி இருக்குடா. அது மட்டும் இல்ல, அது கிடைச்சாலும் கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அதனால எனக்கு வேற வழியே இல்ல. இன்னைக்கு காலையில எனக்கு அவளுக்கு கல்யாணம். இந்தா இன்னும் 1/4 மணிக்கு தான் இருக்கு எனக்கு அவளுக்கு கல்யாணத்துக்கும். இத சொல்ல சொல்ல கேட்காம போட்டோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் சென்ட் பண்ணாலா. இந்த நிசா லூசு பார்த்துட்டு போல. இப்ப ஃபோன் பண்ணி ஒரே ஆட்டம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்தியால வேற பொண்ணை கல்யாணம் பண்ண போறியா, அப்படி இப்படி அப்படின்னு. நான் கூட எதையோ சொல்லி சமாளிச்சுட்டேன். இருந்தாலும் விசாரிக்க போறேன்னு நிக்கிறா. உன்கிட்ட தான் வருவா. ப்ளீஸ்டா மாப்ள, எப்படியாவது எதையாவது சொல்லி சமாளிச்சிரு. நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு ஈவினிங்குள்ள வர பாக்குறேன். எனக்கு நிஷா தான் முக்கியம். சரி இந்த இவ்வளவு கல்யாணம் பண்ணா ஒரு 20 கோடி நமக்கு கிடைக்கும். நம்மளும் வெத்து பிசாவா கிட்ட போய் நிக்க கூடாத அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் சம்மதிச்சிருக்கேன். இல்லாட்டா இந்த கல்யாணத்துக்குள்ள எவன் சம்மதிக்கான்? ஏன்டா நீ அஹ், உனக்காக 500 கோடியோட பொண்ணு காத்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு அப்புறம் 20 கோடிக்கு அங்க போய் நிக்க. நிஷா பத்தி உனக்கு தெரியல. எதையுமே லேசா நம்ப மாட்டா. நம்ப ஆரம்பிச்சுட்டா விட மாட்டா. உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. போனமா அந்த டாக்குமெண்ட் உன் பேர்ல சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாத்துக்கணும். முடியலையா நீ மட்டும் கிளம்பி வந்துட வேண்டியதானடா. அதை விட்டுட்டு அங்க ஒரு கல்யாணம் இங்க ஒரு கல்யாணம்னு போடா நீயும் உன்னோட இதுவும். டேய் மாப்பிள, அப்படி நினைச்சுதான்டா வந்தேன். வந்த இடத்துல இந்த இருக்கேன் என் பேர்ல அவ்வளவுத்தையும் எழுதி வச்சிருவான் அப்படின்னு பார்த்தா இங்க என்னெல்லாமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்மா இருக்கு. எப்படியோ என்னெல்லாமோ சொல்லி 1000 பொய் சொல்லி தான் எல்லாம் மாத்தணும்னு சொன்ன கதையாட்டு எல்லாம் இப்ப என் பேருக்கு மாத்திட்டேன். ஆனா இப்ப மாத்தின கையோடி நான் கிளம்பி வர முடியாது. உறவு அவ்வளவுதான் மாட்டிக்கிடுவேன். அதுக்காகவே இந்த லூசு காலத்துல தாலி கட்டி தான் ஆகணும். கல்யாணத்தை முடிப்பேன். 2 நாள் புருஷனா நடந்துக்கிடுவேன். அவ்வளவுதான். அப்புறம் நான் போட்டு போயிட்டே இருப்பேன். இவளெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணுவான்? இந்த ஊர்ல எவனாவது பாவப்பட்டவனை பார்த்து கல்யாணம் பண்ண சொன்னா கூட பண்ண மாட்டான். அப்படி ஒரு லூசுடா. இது பார்க்கதான் அழகா இருக்கு. பழகுனதான் தெரியும் இது எவ்வளவு பெரிய லூசுன்னு. என்ன பண்ண? சரி, எனக்கு ஒரு வேளை ரெண்டு கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இருக்கோ என்னவோ. அதான் கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு 2வது கல்யாணம் சந்தோஷமா ஜாலியா நிஷா கூட பண்ணலான்னு இருக்கேன். இங்க பாரு மச்சான், நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் அவளை அதை இதையும் சொல்லி குழப்பி விட்டுருக்கேன். நீ கூட கொஞ்சம் குழப்பி விட்டுரு. அதுக்குள்ள நான் நாளைக்கு ஈவினிங்குள்ள கிளம்பி வந்திருக்கேன். அட துரோகி, என் புள்ள எனக்கு லூசா? எல்லாம் மீறி என் சொத்துக்காக கூட என் கூட இவ்வளவு நாள் இருந்த. சீ, என் சொத்து என் சொத்து என் சொத்துக்காக மட்டுமா இருந்த? என் பொண்ணோட வாழ்க்கை என் பொண்ணோட வாழ்க்கை உன்னை நம்பிதானடா இருக்கேன். எனக்கு நல்ல ஒரு மருமகன் கிடைச்சிருக்கான். மருமகன் மட்டும் இல்ல, மகனாவும் கிடைச்சிருக்கான். என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைச்சேன். நீ நீ ஃப்ராடா? ஏய், உனக்கு என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாரு. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் மகளுக்கு துரோகம் நினைச்சு உன்னை டேய் ஆத்திரப்படாதடா. அவன் இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான்.
உன்னை எப்படி ஏமாத்திருக்கான். சொத்தை கூட நீயே எழுதி கொடுக்குற மாதிரி என்னெல்லாம் பில்டப் பண்ணி எழுதி வாங்கிட்டான். இப்படிப்பட்டவன் இதையும் செய்வான். அவனுக்கு நிறைய கேங்கே இருக்கும் போல. நீ மட்டும் இப்ப அவன் இந்த மாதிரி உள்ளவன் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கொடுத்து அப்படி இப்படி பண்ணேன்னு வையன், கோபத்துல ஒன்ன மட்டும் இல்ல உன் பொண்ணையும் ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான். வாய்ப்பு இருக்கு. அவசரப்படாத, நிதானமா யோசி. யோசி. உன் பொண்ணு வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம். சொத்து இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாதிக்கலாம். உன் பொண்ணுக்கு வாழ்க்கை முக்கியம்டா. பாவம் இவனையே நம்பி இருக்கா. இவன் மட்டும்தான் உலகத்துல நம்ம புருஷன் மாதிரி அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு நீ நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இப்ப ஆத்திரப்பட்டு கையை வைக்கிறாத. ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாம வெளியே இறங்கி போய் யோசி. யோசி. டேய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நல்லாவே இருக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணு நினைச்சிட்டீங்க. உனக்கு எவ்வளவு தூரம் நம்பினேன். எவ்வளவு தூரம் நம்பினேன். நம்பினதுக்கு நீ தர பரிசு அது. ஐயோ கடவுளை, உனக்குமா கண்ணு இல்ல. இங்க பாரு சுஜின், இன்னைக்கு மட்டும் நான் எப்படியா சொல்லி சமாளிச்சிருக்கேன். நாளைக்கு காலையிலக்குள்ள வந்துரு. உனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. 4 பக்கம் விசாரிச்சா உனக்கு இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லைன்னு ஆகி போகும். பாத்துக்க. சீக்கிரம் கிளம்பி வர வழியை பாரு. சரி மாப்பிள்ள, ப்ளீஸ். எனக்கு இது முக்கியம் இல்ல. எனக்கு அவதான் முக்கியம். அந்த 500 கோடி தான் முக்கியம். நான் எப்படியோ இன்னைக்கு எனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு இல்ல இன்னைக்கு கிளம்புனா நல்லா இருக்காது. நாளைக்கு ஏர்லி மார்னிங் இல்ல நைட்டுக்குள்ள நான் இருப்பேன்டா. கவலைப்படாத ப்ளீஸ் மாப்பிள்ள. எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு. அவளை எங்கேயுமே அசைய விடாத. என்னை பத்தி நல்ல விதமாவே சொல்லிக்கிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் மாப்பிள்ள. சரிடா வைக்கிறேன், டைம் ஆயிட்டு. அப்பாடா, ரியாஸ்ட சொல்லிட்டோம். இன்னும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டு இங்க இருந்தா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போகும். அவன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள கிளம்பி போயிட்டே இருக்கணும். கடவுளே, என் பிள்ளைய நல்ல ஒருத்தன் கையில ஒப்படைக்க சந்தோஷத்துல இருந்தேனே. என் பொண்ணு பாவம், உலகம் அறியாதவா. ஐயோ, அவனே உலகம் வாழ்ந்தவளாச்சு. அவருக்கு இருக்கேன். சும்மா இருந்தவள அவனை கல்யாணம் பண்ணிக்கமா, நல்லவனை பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாடி முகத்தை மாத்தி நிச்சயதார்த்தம் முடிச்சு வச்சு தொலைச்சிட்டேனே. இவனோட சுயமும் இப்படின்னு எனக்கு தெரியவா செய்யும். டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சும்மா விடவே மாட்டேன். பிரியா, நான் என்னமா உனக்கு ஆறுதல் சொல்ல போறேன். உனக்கு கல்யாணம், உன் கல்யாணத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா. இப்படி ஒரு ஃப்ராடு கையில உன ஒப்படைக்கிறத விட நீ கல்யாணம் ஆகாம எங்க கூட எங்க பொண்ணாவே போயிருந்துடலாம். என்ன பண்ணலாம்? டைம் கொஞ்சம் தான் இருக்கு. யோசி யோசி மகேஷ்குமார். என்ன பண்ண? இவன் கையில என் பொண்ணை கொடுக்க முடியாது. என் பொண்ணுகிட்ட இப்ப அவன் கெட்டவன் சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டான். ஏன்னா நானே அந்த அளவுக்கு அவனை பத்தி சொல்லியிருக்கேன். அவனும் அந்த அளவுக்கு பேசி நம்பி ஏமாத்திருக்கான். இப்ப போய் என் பொண்ணுகிட்ட அவன் நல்லவன் இல்ல அப்படி இப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டா. என்ன பண்ண? ஐயோ, ஒண்ணும் புரியல எனக்கு. பேசாம போலீஸ்ல ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போலீஸ் கண்டிப்பா அவனுக்கு கூட்டிட்டு போயிடும். அப்புறம் என் பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி எப்படியாவது வேற நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா அவ சம்மதிக்கணுமே. இவன் தான் உலகம்னு இருக்கா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண? ஐயோ, அன்னைக்கு விக்ரம் கூட சொன்னான், அவன் நல்லவன் இல்லை சார், அவன் ஏமாத்துறான். மேடமா பார்த்து இருக்க சொல்லுங்க, நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னான். நம்ம இவனை நம்பணுமே. அவன் சொன்னதை கூட நம்பாம அவனை திருப்பி தீத்துட்டோம். மாப்பிளைய கூட்டிட்டு வாங்கோ, நாளை ஆகுது. மகேஷ்குமார் சார், என்ன சார் எங்கேயுமே காணும்? மேடம் பட்டு வெட்டி சட்டை கட்டிட்டு வர சொன்னாங்க, இன்னும் காணும். எங்க போயிருப்பாரு? ஐயோ, இங்கெல்லாம் இருக்காரு. சார் சார் மகேஷ்குமார் சார். சார் என்னாச்சு, எங்க வந்து உட்காந்துருக்காரு? சார் சார் என்னாச்சு சார்? உடம்பு முடியலையா? உங்களை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. பட்டு வெட்டி சட்டி கட்டிட்டு கிளம்புன்னு சொன்னீங்களா? மேடம் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க சார். என்ன சார், உடம்பு முடியலையா? ஏன் டல்லா ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க? விக்ரம், நீ சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா. நான் தான் ஏமாந்து போனேன். அந்த சுஜி ஃப்ராடு ஒன்ன நம்பர் ஃப்ராடுன்னு எனக்கு தெரிஞ்சு. சுஜி, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலப்பா. என் பொண்ணு அவனை ஒப்படைக்க எனக்கு மனசு இல்ல. இப்படி ஒரு ஃப்ராடு கையில என் பொண்ணை கொடுக்க முடியாது. சுஜி, அவன் ஒரு சரியான ஃப்ராடு. என்ன செய்ய தெரியாம குட்டி பேதலிச்சு உட்காந்துருக்கேன் விக்ரம். ஐயோ சார், நான் தான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேனே சார், நீங்க தான் நம்பல. உங்களையும் தப்பு சொல்லி இல்ல, அவன் உங்களை அந்த தூரம் நம்ப வச்சிருக்கான் உங்களை. எந்திரிங்க சார், இப்ப ஒன்னும் கெட்டு போகல. நம்ம இப்ப போய் போலீஸ்க்கு போன் பண்ணி அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். எந்திரிங்க சார். விக்ரம், இன்னும் போலீஸ் போன் பண்ணி சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லப்பா. விக்ரம் விக்ரம் நான் சொன்னா கேட்ப இல்லப்பா. ஒண்ணு ப்ளீஸ்ப்பா, முடியாத மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ் விக்ரம். சொல்லுங்க சார், நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? என்னன்னாலும் சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சார். நீங்க நல்லா இருக்கணும், மேடம் நல்லா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். எனக்கு எவ்வளவு நீங்க பண்ணிருக்கீங்க சார், நான் கேட்காமையும். அப்படி இருக்கும்போது உங்க குடும்பம் கெட்டு போகணும்னு நான் நினைப்பேன் சார். நீங்க நல்லா இருக்கணும் சார், நீங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இது கூட நான் தான் பண்ணேன். அந்த போட்டோ உங்க இடத்துல எடுத்தோம்ல, அந்த போட்டோ ஃபுல்லா எல்லா சோசியல் மீடியாலையும் அனுப்புனது நான் தான்.
ஊர் உலகமா பரவிட்டு நானும் கேட்டேன். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இவனை திட்டினான். அப்பதான் இவன் பேசிட்டு இருந்தான். அப்பாட ரொம்ப சந்தோஷம், இனியும் மேடத்துக்கு கல்யாணம் நின்றோம், இவன் குடியில இருந்து மேடம் தப்புனா போதும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு தானே சார் போனேன். கவலைப்படாதீங்க, இன்னும் நல்லா இருப்பாங்க மேடம், இன்னும் நல்லா இருப்பீங்க. சொத்து தானே சார், எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி எழுதி உங்க பேர்ல வாங்கிடலாம், கவலைப்படாதீங்க, வாங்க சார். ஐயோ சார் எந்திரிங்க, ஏன் காலைல வந்திருக்கீங்க? ஐயோ என்ன சார் நீங்க சொல்றத நான் கேட்கன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ எந்திரிங்க சார், இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க ஏன் காலைல விடுறதா? எந்திரிங்க சார். சார் ப்ளீஸ் சார் எந்திரிங்க. விக்ரம், நான் எது சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லப்போ எனக்கு வேற வழி தெரியல. என் பொண்ணு நல்லா இருக்கணும், அதே நேரம் இவன் இந்த ராஸ்கல் உள்ள போகணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு வேற வழி தெரியல. விக்ரம், விக்ரம், நீதான் என் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ள. ஆமாப்பா, இது வெறும் அவசரத்தில் எடுத்த முடிவு மட்டும் இல்ல, யோசிச்சு எடுத்த முடிவு. ஒரு சின்ன வயசுலயே உன் குடும்பத்தை அப்படி நீ பாக்குற, அக்கா தங்கச்சிக்காக அவ்வளவு உழைக்கிற, நல்லா படிச்சிருந்தோம், டிரைவர் வேலைக்கு வந்திருக்க, இவ்வளவு குவாலிஃபிகேஷன் போதாதா என் பொண்ணை நீ நல்லா பாத்துப்பேங்கிறதுக்கு? ப்ளீஸ் விக்ரம், முடியாத மட்டும் சொல்லிடுறது, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் போய் உங்க பொண்ணு கல்யாணம் பண்றதா? உங்க ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன சார்? சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், நம்ம போலீஸ்ல ஹேண்ட் பண்ணிடுவோம். இதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய முடிவுலாம் எடுக்கணும் அவசியம் இல்லை சார். இல்லப்பா, என்னதான் போலீஸ்ல சொன்னாலும் அவனை பிடிச்சிட்டு போவாங்க, அவ்வளவுதான். என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதான். அப்புறம் அவ யாரையும் கல்யாணம் பண்ணணும் கூட யோசிக்க மாட்டேன். தனியாவே வளர்ந்த பொண்ணுப்பா, அவளுக்கு நல்லது கிட்டது எதுவுமே தெரியாது, செல்லம் கொடுத்து அன்பாவே வளர்ந்த பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு பையன் கையில என் பொண்ணு கிடைச்சா நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு விக்ரம். ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், உங்ககிட்ட நான் பேசுவேன், நான் வந்து பேசுவேன், ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. எனக்கு இது ஒரு வழியை தவிர வேற எந்த வழியும் இல்லை. இல்ல நாங்க குடும்பத்தோடு ஏதாவது பண்ணிக்கணும், அவ்வளவுதான். என் பொண்ணு நல்லா இருக்கணும், அவளுக்காக தான் இவ்வளவு நாள் உழைச்சு பேர் வாங்கி நல்ல பேர்ல வந்தேன். ஆனா என் பொண்ணு வாழ்க்கை இல்லைன்னா நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? சொல்லுப்பா, உன் முடிவுலதான் இருக்கு எங்களோட வாழ்வும் சாவும். நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, நான் குடும்பத்தோடு உனக்கு காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கோம். இல்ல இல்ல, நாளைக்கு நாங்க எங்க உயிரை மாத்திக்கிடுவோம். நான் இந்த ஊர்ல ஒவ்வொன்று வாழ்ந்தவாப்பா, எனக்கு ஒரு கெட்ட பேர் இவ்வளவு நாள் வந்ததில்ல. இப்படி நான் நம்ப வச்சு மோசடி பண்ணிட்டா, நான் எப்படிப்பா கல்யாணம் இருக்க முடியும் சொல்லு? நாளையாவது பொண்ணோட அப்பா எங்க இருந்தாலும் வாங்க. ஐயோ டைம் போயிட்டு, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ், உன் காலில் கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ். உன்னை நிமிந்து பார்த்து பேசக்கூட எனக்கு அருகதை இல்லை விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், உன்னை கடவுளா நினைக்கிறேன். சார் என்ன சார், எனக்கு என்ன சொன்னு தெரியல. ஐயோ சார், நீங்க நல்லா இருக்கணும், என்ன வாழ வச்சவரு, எங்க அக்காவுக்கு கல்யாணத்துக்கு எனக்கு பெரிய உதவி பண்ணவரு, உங்க குடும்பத்தை நான் சாப்பிட மாட்டேன் சார். நீங்க நல்லா இருக்கணும் சார், நல்லா இருந்தா எனக்கு அது போதும். உங்களுக்காக உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. என் உயிரை இருக்க வர உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ கவலைப்படாத, இப்படி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். நீதான் வாரிசு. ஆமா, இந்தப்பா இத கட்டிக்கிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். மனோட நீ எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்ற நேரம் தாலி கட்டினா போதும். இங்க பாருங்க ஐயரே, உங்களுக்கு பேமெண்ட் கூட டபுளா கொடுத்துடலாம். மந்திரத்தெல்லாம் நல்லா சிறப்பா சொல்லணும். நானும் என் சுஜினும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழணும். அதுக்கு என்னென்ன மந்திரம் உண்டோ எல்லாத்தையும் சொல்லுங்க. ஐயோ, இவளோட அலும்பு தாங்க முடியலடி. பாபநாசம் படத்துல கமலஹாசன் சார் சொன்னதே சொல்லுவாரு, சொல்லி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவாரு. அதே மாதிரி இவளும் சுஜினு சுஜினு சுஜினுன்னு சொல்லி சொல்லி அவன் கல்யாணம் கொண்டு வந்துட்டான்ல. பரவாயில்லதான், ஓட்டாதடி. பாவமா இருக்குல்ல ஒரு நேரம் பிரியாவை நினைச்சா. எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணு, ஆனா அவளுக்கு பாரு வெளி உலகம் எதுவுமே தெரியாது. யார் எதை சொன்னாலும் நம்பிடுவா. பாவம் தான், அவனையே நம்பி இந்த 6 மாசம் என்கேஜ்மெண்ட் என்னைக்கு ஆச்சோ தெரியல. அதுல இருந்து சுஜினா 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 படிக்கிறது கூட கிடையாது. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் பைத்தியமாவே ஆயிட்டா பத்தியா. சரி, அவன் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கிறதே அதே ரொம்ப சந்தோஷம் தான். நான் என்ன நினைச்சேன்னா அவன் பெரிய பிசினஸ் மேக்னெட் வேற, வெளியூர்ல எதுவும் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு கழட்டி விட்டுவானு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் தெரியல, அவனும் பார்த்தா நல்ல ஸ்மார்ட்டா நல்ல பையனா தான் தெரியுது. 2 பேரும் எப்படியோ கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருந்தா சரிதான். பிரியா, அப்பா எதுவும் பார்த்த மேல மேக்கப் ரூம் எதுவும் இருக்காரான்னு காணவே இல்லை மனுஷனை. பொண்ணு மாப்பிள்ளைங்க கூட ரெடியாகி வந்துடும் போல இருக்கு. ஒரு பட்டு வெட்டி சட்டையை கட்டிட்டு வாங்கன்னு கொடுத்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் மனுஷனை காணும். எங்கதான் சுத்திட்டு திரியாரோ என்னவோ. கல்யாணம் தாலி கட்டுற நேரம் வந்தாச்சு, போனும் கையில இல்ல, ஏன்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்க போய் தேடுவேன்? அவரை தேட போன விக்ரமையும் காணும். வருமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு தானே பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரோ என்னமோ. கரெக்ட் டைமுக்கு அப்பா வந்துருவாரு, நீங்க வேணா பாருங்களேன். நல்ல நேரம் வந்துட்டுமா, மாப்பிள்ளைய சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, நாளையாருது. மாப்பிள்ள சார்
தாலி கட்டும் போது சரியா சீக்கிரமா கட்டிருங்க. கொஞ்சம் டிலே பண்ணீங்க பிரியாவே வாங்கி கழுத்தா கட்டிப்பா. ஏன்னா பார்ட்டி அவ்வளவு உஷாரா இருக்கு. எப்ப தாலி கட்டுவீங்க அந்த மொமெண்ட்டுக்காக? தாலி எடுத்து கையில கொடுங்க ஐயரே. சுஜி, ஐ லவ் யூடா. என் புருஷன், நான் உன் பொண்டாட்டி. லவ் யூ சொன்னல, லவ் யூ டூ சொல்ல. அப்புறம் தாலி கட்டினோன்னு முடிச்சிடாத, அப்படியே எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும். அப்பதான் பாக்குறவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு பொண்டாட்டி மேல அன்பா இருக்காருன்னு நினைப்பாங்க. சரியா? தாலி கட்டணும்னு கிஸ் பண்ணும். ஓகே? இதெல்லாம் நீ சொல்லியா தெரியணும், ஆல்ரெடி ஐயாவுக்கு தெரியும். பிரியா செம்மையா இருக்க. இந்த பிரைடல் லுக்ல சான்ஸே இல்ல. என்னை விட்டா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படியே. அவ்வளவு அழகா இருக்க. அப்புறம் பிரியா, நீ இனிமேலு என் ஒய்ஃபு, என்னதான் பாதி. என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும். பிசினஸ்க்கு நான் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு. இப்பதான் யூஎஸ்ல இருந்து கால் வந்துச்சு. ஏற்கனவே நான் ஃபேக்டரி வாங்குறதா இருந்தல, அது கொஞ்சம் இழுபறியே இருந்து இப்பதான் ஓகே இருக்கு. நாளைக்கு ஈவினிங்கே வர சொல்லியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. கண்டிப்பா நான் போயே ஆகணும். தயவு செஞ்சு போகக்கூடாது, வைக்கக்கூடாது, அப்படி இப்படி எதுவுமே நோ சொல்லக்கூடாது. ஓகே? நான் போயிட்டு ஜஸ்ட் 1 வீக்ல வந்துடுவேன். ப்ளீஸ் பிரியா. என்ன சுஜின், உலகத்திலே கல்யாண மேடையில தாலி கட்டுறப்ப பிசினஸ் பத்தி பேசுற மொத்த ஆளு நீயாதான்டா இருப்ப. பாக்குறேன். அது எவ்வளவு பெரிய ஆபீஸா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு கிடைச்சா கிடைக்காது போகட்டும். நாளைக்கு நீ போக பாஸ்போர்ட் இருந்தா தானே போவ. பாஸ்போர்ட்டை கிளிக் தூக்கி எறிஞ்சிட மாட்டேன். ஏய், அப்படிலாம் பண்ணி தொலைச்சிடாத ப்ளீஸ். என் லைஃபே அதுதான். என்ன அழகா இருக்க தெரியுமா? அப்பா, இந்த புடவை, பூவு, ஜுவல்ஸு, சான்ஸே இல்ல. ஹன்சிகா மோத்வானி மாதிரி இருக்க. செம்ம ஃபிகர் டீனியானா. எப்படி உன்னை இவ்வளவு நாள் நான் பார்க்காம இருந்தேன் எனக்கே புரியல. பிசினஸ்னே இருந்துட்டேன் இந்த 6 மந்த்தும். ஒருக்க கூட உன்னை வந்து பார்க்க வரல. பாவம், எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிருப்ப. அவளையே படாத. இன்னைக்கு நீ ஃபீலே பண்ணக்கூடாது. ஓகே? இனி நம்ம லைஃப் நமக்கானது. நம்மளே யோசிச்சு நம்மளே முடிவெடுத்து வாழணும். யார் சொல்லியும் கேட்க கூடாது. சரி, நான் உன் கழுத்துல தாலி கட்ட ரெடி. பொண்ணு ரெடியா? பொண்ணு எப்பவோ ரெடி. 6 மாசத்துக்கு முன்னாடியே. பையன் தான் இப்ப ரெடியா இருக்கீங்க. அப்புறம் சொன்னதை மறந்துடாத, தாலி கட்டினதுக்கு அப்புறம் கிஸ் பண்ணணும் நெத்தியில. சுஜின், அங்கிள் பாத்தியாப்பா? காணல. போன் வரை என் கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏதோ பட்டு வெட்டி சட்டை கட்டிட்டு வரேன்னாரு. ஆளை காணும். கூப்பிட போன விக்ரமையும் காணும். ஐயரே, கொஞ்சம் நில்லுங்க, பொண்ணோட அப்பா வரணும். அவளுக்கு என்னடி, பிடிச்சாலும் பிடிச்சா புளியும் கொம்பாதான் பிடிச்சிருக்கா. இன்னும் காலையில டிஃபன் யூஎஸ்ல, மத்தியானம் லஞ்சு இங்கிலாந்துல, நைட்டு சாப்பாடு இந்தியால போல ஃப்ளைட்லயே பறக்க போறாடி. இப்படி ஒரு பிசினஸ் மேன கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும் பிரியா. அப்பாடா, இப்ப மது உங்க அப்பா வந்தாரு. ஆனா பட்டு வெட்டி சட்டை கட்டாம விக்ரமுக்கு கட்டி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஷோ, இவர் இருக்காரு, வேலை பாக்குறவங்கள தூக்கி தலைக்கு மேலதான் வைப்பாரு. என்னப்பா, எங்க போனீங்க? எவ்வளவு நேரமா அம்மா தேடிட்டு இருக்காங்க உங்களை. அம்மா, பட்டு வெட்டி சட்டையே நீங்க கட்டல, போங்கப்பா. நீங்க அன்னைக்கே சொன்னீங்கல்ல, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு ஈக்குவலா பட்டு வெட்டி சட்டை கட்டிட்டு நிப்பேன்னு. உங்களுக்கு எப்பவும் இந்த கோட் சூட்டு தான். சார், பயமா இருக்கு சார். பிரச்சனை வராதுல்ல சார்? நீங்க சொன்னீங்க ஒரே காரணத்துக்காக தான் மேடத்துக்கு கழுத்து தாலி கட்டுறேன். மற்றபடி எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். எனக்கு பயமா இருக்கு. விக்ரம், பயப்படாத. உன்னோட அப்பா நான் சொல்றேன். யார் உன்னை என்ன கேட்க முடியும்? நான் சொல்லிதான் என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்ட போற. பயப்படாத. எதுக்கு பயப்படுற? இந்தா, இன்னைக்கு ஒரு கல்யாணம், நாளைக்கு ஒரு கல்யாணம். கல்யாணம் பண்றவனே தைரியமா மனவடியில உட்காரும்போது உனக்கு என்னப்பா, நல்ல குடும்பத்து பையன் நீ. கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு இவருக்கு? அவன் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காரு. அதுவும் அவனதுக்கு சபையில முன்னாள் கொண்டு விட்டுருக்காரு. இவருக்கு அறிவே இல்ல. சரி, இப்ப ஏதாவது நம்ம சொல்ல போனா நம்மகிட்ட வாழ் நிப்பாரு. சாமி நிப்போம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான். என் பிள்ளைக்கு மனம் போல மாங்கல்யம் அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஏய் பிரியா, ஃபர்ஸ்ட் டைம் தாலி கட்ட போறேன்னா ஒரு எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு இல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு சுஜி. ஆனா கண்ணை முடிக்கவா ஒரு மாதிரியா இருக்குடா. இந்த தருணத்துக்கு தான் இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. எல்லாரும் நம்மளதான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ தாலி கட்டு, நான் கண்ணை மூடி திறக்கும் போது நீ நெத்தியில கிஸ் பண்ணிக்கணும். ஓகே? நேரம் ஆயிடுச்சுமா. கல்யாணம் அத விஸ்வாத்மனே கௌரி. யோசிக்காத, நான் இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாத. ப்ளீஸ் விக்ரம், ப்ளீஸ் தாலி கட்டிய பொண்ணு கழுத்துல. எவ்வளவு நேரம் தாலி கட்டிட்டு இருப்ப? கிஸ் கொடுடா.
இவன் ஒருத்தன் எதுக்கு இப்படி பேயஞ்ச மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன்? சொன்னதை பண்ணு. என்னங்க என்ன நடக்குதுங்க? ஏய் பிரியா, உன் கழுத்துல தாலி கட்டினது